ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு விபி விளாக்ஸ் அண்ட் நான் உங்கள் விகே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் சீசன் 9 தாங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்குமே இந்த வீடியோ பல பேத்துக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீக் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் வீக்லி டாஸ்க்னு ஒன்று நடக்குது போதுங்க. அந்த வீக்லி டாஸ்க் என்னன்ற பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம், ஒரு கெஸ்ட் பண்ணியிருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் ரூம் டாஸ்க்காக நடக்க போகுது. ஸோ இந்த வீக்கில் இருக்க எல்லா கண்டஸ்டன்ஸுமே அவங்கவுங்க கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு மூணு கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க சைடில் இருக்கிற மூணு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணி அதில் எந்த கம்ப்ளைண்ட் எடுத்து வாதாடணும் செலக்ட் பண்ணி அதிலேருந்து செலக்ட் பண்ணி எந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம வாதாடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, எந்தெந்த கம்ப்ளைண்ட் எடுத்து வாதாடணும் அப்படின்றத கோர்ட் ரூமில் வச்சு வாதாடுவாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான டாஸ்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அமித்தும் திவ்யாவும் ஜட்ஜாக இருக்காங்க, 2 பேனல் ஜட்ஜாக. அண்ட் நம்ம எஃப்ஜே பார்த்தீங்கன்னா டவாலியாக இருக்காப்புல. அவன் வாய் சும்மா இருக்கான்றக்காக அவனை அப்படியே அமைதியாக நிற்க வைக்கணும் அப்படின்றக்காக டவாலியாக போட்டாங்கன்னு தான் தோணுது எனக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சபரி அதே மாதிரி தான், எங்கேயும் எதுவும் பேசக்கூடாது, மற்றவங்கள பேச விட மாட்டான்றக்காகவே அவனை தூக்கி சிஸ்டமில் உட்காந்து டைப்பிஸ்ட்டாக போட்டாங்க முன்னாடி. அண்ட் இதில் விக்ரம் வந்து லாயராக வர மாதிரி ஃபீல் ஆகுது, லாயராக தான் இருக்காப்புல தெரியுது நல்லாவும். இது என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் வீட்டில் வாதாடுற அளவுக்கு பெரிய கேஸ் எதுவும் இல்லை. எல்லாம் இந்த அல்ற சில்லற கேஸாக தான் இருக்கும். அவன் என்னை திட்டான், அவன் என்னை அசிங்கப்படுத்திட்டான், அவன் என்னை மட்டமாக பேசிட்டான், இப்படின்ற கம்ப்ளைண்ட் தான் அதிகமாக இருக்கும். அதை எடுத்து இவங்க வாதாடி என்ன பண்ண போகிறான்னு தெரில. எனக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த பிக் பாஸ் வீட்டில் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, பிக் பாஸே சொல்லியிருந்தாப்புல வாதத்துக்கும் சண்டைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, அது இந்த வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப இவங்க எந்த தைரியத்தில் இந்த டாஸ்க்கை கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரில. இவங்க வாதம் பண்ணுறதே சண்டையாக தான் போடுவாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இந்த மாதிரி டாஸ்க்லாம் கொடுத்தா அது சண்டையாக தான் போகும், அதில் சுவாரஸ்யம் இருக்காது அப்படின்றது தெரியும். திரும்ப மறுபடியும் இவங்களுக்கு இந்த டாஸ்க்கை கொடுத்து என்ன பண்ண போகிறான்னு தெரில. முடிஞ்சு புதைச்ச கேஸெல்லாம் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து கேஸாக எடுத்து வாதாடி என்னத்தை ப்ரூவ் பண்ண நினைக்கிறாங்கன்னு தெரில. அது சண்டையாக தான் போய் முடியும். பட் இது ஒரு சேஞ்ச் ஓவராக மாறுன்ற ஒரு ஃபீல்டு இருக்குது. அதாவது இந்த கேமுக்கான மாற்றமாக ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றது தோணும். இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் வேணும்னா யார் என்னென்ன மனசில் வச்சுட்டு இருந்திருக்காங்க, என்னென்ன விதங்கள் வாதாடுறாங்க, என்னென்ன கருத்துக்களை சொல்கிறாங்கன்ற அந்த கேமோட ஒரு பார்வை இருக்குல்ல, அது வேணால் மாறக்கான வாய்ப்பு இருக்குது. பட் சண்டைகள் கண்டிப்பாக வருங்க, கூச்சல் குழப்பங்கள் கண்டிப்பாக வருன்றது நல்லாவே தெரியுது. அது என்னன்ற நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இந்த மாதிரி டாஸ்க் வந்து இப்போதைக்கு தேவையே இல்லை. இவங்களாம் ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுத்து ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு அனுப்புங்கடான்னா கேட்க மாட்றாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குன்றதை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, காதல் பண்ணுறேன்ற பேரில் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸை காவு கொடுத்த 2 பேர். காதல் பண்ணுறேன்ற பேரில் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸை காவு கொடுத்த 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாருவும் கம்மூர் தாங்க. கம்மு மாமாவும் பாரக்காவும் தான். ஏன்னா அப்படி என்னடா பண்ணாங்க கேட்குறீங்களா? பண்ணிட்டாங்க, சிறப்பாக பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிக் பாஸு செம்ம டென்ஷனாக கத்திட்டு இருந்தாப்புல. உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி யாருமே டாஸ்க்கை உருப்படியாக விளையாடுறதில்ல, கேரட்டில் இருக்கிறதில்ல, அது செய்கிறதில்லன்ட்டு பார்வதி கம்பூர்மா கூப்பிட்டு திட்டுவாப்புல. மைக்கை மறைச்சே பேசுகிறீங்க, மைக்கை ப்ராப்பராக வச்சு யூஸ் பண்ணி பேச மாட்டேறீங்க, இப்போ 1 முறை 2 முறை இல்லை 10 முறை உங்களுக்கு இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி வேறு மாதிரி வச்சு கிழிச்சிருப்பாப்புல. கிழிச்சும் சரி, இந்த சனிகளுக்கு புத்தி வரும் பார்த்தா இந்த பீடைகளுக்கு புத்தின்றே வரமாட்டேது போல். நேற்று நைட்டு அப்படி தான் மைக்கை மறைச்சி பேசிகிட்டு இருந்திருக்காங்க போல். எங்கள் கார்டன் ஏரியாவில் மைக்கை மறைச்சிட்டு பேசிகிட்டு இருந்திருக்காங்க. பிக் பாஸ் பார்த்துட்டு பொறுமையாக விட்டாக்காப்பில். இன்றைக்கி காலையில் பெட்ரூம்குள்ளேயும் அதே மாதிரி மைக்கை மறைச்சி வச்சு பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. மைக்கை ப்ராப்பராக போடாமல் மைக்கை மறைச்சி வச்சு பேசுகிற வேலை வச்சுக்கிட்டு இருக்காங்க. பொறுமையாக பார்த்தாப்புல டென்ஷன் ஆகிட்டாப்புல. இவங்க காதல் பண்ணுறதுக்கு நம்ம ரூல்ஸை போட்டு சாவடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சி 2 பேர் வாங்க அப்படின்ட்டு 2 பேர் நிற்க வச்சு லெஃப்ட் ரைட்டு வாங்கி, இது நீங்கள் சொல்ல திரும்ப இதே தான் பண்ணுறீங்க, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுக்குமே இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்புல. பூரா அப்பையிலும் ஷாக்கு, ஐயோ அப்படின்ற மாதிரி. என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் இருக்கிற பால், டீ, காப்பி, முட்டை பூராத்தி எட்டு வந்து ஸ்டோர் ரூமில் வை, எவனுமே இனிமேல் டீ குடிக்கக்கூடாது, எவனுமே இனிமேல் முட்டை திங்கக்கூடாது அப்படின்ட்டாப்புல. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அரோராலாம் நெஞ்சு வெடிச்சிருச்சு. ஐயோயோ கொண்டு போகாதீங்க, அது இருந்தாடா உயிர் வாழும் அந்த பிள்ளைய போட்டு இப்படி சாவடிக்கிறீங்களேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி முட்டை, பால், காஃபி எல்லாத்தையும் கொண்டு ஸ்டோர் ரூம் வச்சிட்டாங்க. விக்ரம் சைடில் ஒரு விஷயத்தை போட்டாப்புல, கிவ் ஹிம் எ பிக் கிரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் பாரு அண்ட் கமருதீன். உண்மைதான், இவங்க 2 பேர்னால அந்த மொத்த ஹவுஸ்மேட்ஸுமே டீ இல்லாமல் உட்காந்துருக்காங்க.
என்ன செய்ய போகிறாங்க ஏது செய்ய போகிறாங்க தெரியல. கண்டிப்பாக இது ஒரு பெரிய மைனஸுங்க. இது எப்படி இவங்க அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. இவங்களும் ஏற்றுக்க முடியாது. கண்டஸ்டன்ஸ்குள்ளே இது ஒரு பெரிய விஷயமா வாதாடப்படும், இது ஒரு விஷயமா கேட்கப்படும். ஏன்னா ஒரு டைம் 2 டைம்னா பரவாயில்ல, பல முறை இதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. நம்ம என்னடா அப்படி காதல் பண்ணுறீங்க, என்னதான்டா பேசுவீங்க, ஏடா சுற்றி அத்தனை கேமரா இருக்குது, அந்த கேமராவை தாண்டியாடா நீங்கள் காதல் பண்ணிட போகிறீங்க, இல்லை பார்க்குறவன் முட்டாளா, அங்கே பிக் பாஸ் அத்தனை பேர் 200 பேர் வச்சு வேலை பார்க்குற அவங்க முட்டாளா, என்ன நினச்சி நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியல. அன்றைக்கே கேட்டாப்புல, இப்படி மைக் வச்சு பேசுனால என்ன முட்டாள் நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் முட்டாள் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. அப்பையும் திருந்தலைங்க 2த்துக்கு. போங்கடா, தயவு செஞ்சு இவங்க 2 வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிங்கடா, நீ வெளியே போய் கூட காதல் பண்ணுங்கடா, என்னமோ பண்ணி தொலைங்கடா. பிக் பாஸ் வீட்டை உட்காந்துட்டு உயிராக வாங்குறாங்க. இவங்களோட பெரிய அக்கப்போராக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா அது பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நாமினேஷன் ப்ராசஸ் நடந்துச்சு. அந்த 8 பேத்துக்குள்ளே நாமினேஷன் ப்ராசஸ் நடந்துச்சு. இதில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, விஜே பாரு அக்கா நாமினேஷனே ஆகலை, தப்பிச்சிட்டாங்க. மிச்சம் இருக்க 7 பேர் நாமினேஷனில் இருக்காங்க. பாரு அக்கா மட்டும் தப்பிச்சிட்டாங்க. அது தப்பிச்சதுமே அது பண்ணுற அலப்பறை இருக்குங்களே, ஐயோயோ, ஆட்டம், ஓவர் ஆட்டம். ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறது, தவறுது, காப்பாற்றிட்டீங்க, நாமினேஷன் ஃப்ரீ இல்லை அப்படின்னு. இந்த ஒரு வாரம் தப்பிச்சிச்சு, நான் அடுத்த வாரம் என்ன செய்ய போகுன்னு தெரியல. ஏன்டா இந்த பிள்ளைலாம் தப்பிக்க வரீங்க, பிடிச்சிக்குமா? நாமினேஷனில் போட்டு 7 பேரும் இருக்காங்க, 7 பேர்த்தையும் போட்டு குத்த வேண்டியதானே, குத்தி மொத்த வயலில் வெளியே அனுப்ப வேண்டியதானே. அநியாயம் பண்ணுறீங்க டே எப்பா சாமிலாம். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி டாஸ்க்கு எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல. இந்த வீக்லி டாஸ்க்குள்ளே டெய்லி டாஸ்க் எப்படி கொடுக்க போகிறாருன்னு தெரியல. ஸோ பார்ப்போம் கோர்ட் ரூமில் யார் யார் நல்லா வாதாடுறாங்க, யார் யார் எந்த கேஸை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க, எந்தெந்த கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட்ஸ் ப்ராப்பராக கிடைக்குது, நியாயமாக கிடைக்குதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் லைவில் நடக்கிற பிக் பாஸ் அப்டேட்ஸை வந்து நான் அடிக்கடி உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விகே. பாய்.